கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான சிந்தனை பகுதியை நாம் கொஞ்ச நேரம் எடுத்து சிந்திச்சு பார்க்கலாம். கர்த்தருக்குன்னு அதிகமாக ஊழியத்தில் ஈடுபடுறதும், பெரிய அளவு காணிக்க கொடுக்கறதும், நிறைய காரியங்களை திறமையாக செய்வதுமே ரொம்ப சிறந்த காரியமாக பார்க்குறது நம்மளுடைய வாடிக்கை. ஆனால் தேவன் நம்மக்கிட்ட எதை எதிர்பார்க்கிறாரு? தேவன் எல்லாரையும் கொடுக்குறவங்களா வைக்கல, எல்லாரையும் திறமையானவங்களா எதிர்பார்க்கல. ஆனால் மீட்கப்பட்ட ஒவ்வொருத்தவங்களையும் சாட்சியாக வாழறதுக்கு விரும்புகிறாரு. இதை குறித்து இன்றைக்கி நேரம் எடுத்து சிந்திப்போம். மும்பையில் ஆர்எஸ்எஸ் தாளாளர் ஒருத்தருக்கு சொந்தமான தனியார் பள்ளி ஒன்றில் கிதியோனியருக்கு புதிய ஏற்பாடு கொடுக்கறதுக்கு 10 வருஷத்துக்கு மேலே தடை இருந்துச்சு. ஒரு நாள் பள்ளியோடைய மாத சம்பளம் கொடுக்கறதுக்காக 5 லட்சம் ரூபாயை எடுத்துகிட்டு வர சொல்லி 2 ஆசிரியர்கள் வங்கிக்கு அனுப்பப்பட்டாங்க. அவங்க 2 பேருமே கைப்பை ஒன்றில் பணத்தை வச்சுக்கிட்டு ஆட்டோ ஒன்றில் பள்ளிக்கு வந்தாங்க. மறதியில் கைப்பையை ஆட்டோவிலையே விட்டுட்டு தாளாளர் முன்னாடி வந்து நின்னாங்க. பணம் எங்கே அப்படின்னு தாளாளர் கேட்க, அவங்க வச்சுருப்பாங்கன்னு சொல்லி 2 பேருமே ஒருத்தருடைய ஒருத்தர் முகத்தை பார்த்துட்டு கேட்டுட்டு இருந்தாங்க. தாளாளர் கடுமையான கோபத்தில் அவங்கள திட்டிக்கிட்டு இருக்க, ஆட்டோ டிரைவர் ஒருத்தர் உள்ளே நுழைஞ்சார். தன்னுடைய கையில் இருந்த கைப்பையை தாளாளர்கிட்ட கொடுத்தாரு. கைப்பையை திறந்து அதுக்குள்ளே பணம் முழுசும் இருக்கிறத பார்த்து ஆச்சரியப்பட்டு அந்த டிரைவர்கிட்ட, எப்படி பண ஆசையே இல்லாமல் நேர்மையாக இந்த பணத்தை ஒப்படைச்சிங்க அப்படின்னு கேட்டார். அப்போ அந்த ஆட்டோ டிரைவர் தன்னுடைய பாக்கெட்டில் இருந்து ஒரு புதிய ஏற்பாட்டை எடுத்து காமிச்சு, ஐயா, இது என் மகனுக்கு பள்ளியில் இலவசமாக கொடுக்கப்பட்டுச்சு. நான் சவாரி இல்லாத நேரங்களில் இதை வாசிப்பேன். இதில் எபிரேயர் 13:5 நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு எழுதியிருக்கிறத நான் வாசிச்சிருக்கிறேன். அதனால தான் என்னுடையது இல்லாத இந்த பணத்தை உரியவங்க கிட்ட ஒப்படைச்சேன்னு சொன்னார். இதை கேட்ட தாளாளருடைய இருதயத்தில் அவர் குத்தப்பட்டவரா மனம் நெகிழ்ந்து போய், இந்த புத்தகத்தையா கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி தடை செஞ்சேன் அப்படின்ட்டு வருத்தத்தோட புதிய ஏற்பாட்டில் இருந்த முகாமின் தொடர்பு என்ன அழைச்சி, ஐயா, எங்கள் பள்ளியில் பயிலக்கூடிய 3000 மாணவ மாணவியருக்கு நீங்கள் இந்த புதிய ஏற்பாட்டை எப்போ வேணாலும் கொண்டு வந்து கொடுக்கலாம், உங்களுக்காக எங்களுடைய பள்ளியின் கதவுகள் எப்பயுமே திறந்திருக்கும்னு சொல்லி சொன்னாராம். பிரியமானவர்களே, ஒரு மனுஷனுடைய உண்மை கர்த்தரை எதிர்த்த மனுஷனுடைய வாழ்க்கையை அசைச்சிச்சு. அவருடைய சாட்சி அநேகருடைய கைகளில் வேதாகமம் கிடைக்க வழியாக இருந்துச்சு. இத்தனை வருஷங்களாக வசனத்தை வாசிக்கக்கூடிய நாம் என்ன மாற்றத்தை பெற்றிருக்கிறோம்? வெறும் அறிவு வீண். அதை வாழ்க்கையில் அபியாசப்படுத்தலைன்னா நம்ம மாய்மாலமானவங்களாக தான் இருப்போம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள்னு 1 பேதுரு 2:9 வாசிக்கிறோம். நம்மளுடைய சாட்சி தான் அடுத்தவங்களை ஆண்டவர்கிட்ட அழைச்சி வரும். புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு அவற்று நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல் நடக்கையுள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள்னு வேதம் நமக்கு புத்தி சொல்கிறத நம்ம உணர வேண்டியது ரொம்பவே அவசியம். நம்ம யாரும் இரத்த சாட்சியாக மறிக்கலன்னாலும் பரவாயில்ல, ஆனால் ரத்தம் சிந்தி மறிச்சவருக்கு சாட்சியாக வாழ அழைக்கப்படுறோம். சிந்திப்போம். தேவன் தாமே உங்களுக்கு கிருபையும் தயையும் செய்வாராக. ஆமென்.